ஓகே, இப்போது பிஆர் இன்டர்வல்னால் என்னென்னு சொல்லிட்டேன். ஆனால் பிஆர் இன்டர்வலோட நார்மல் டியூரேஷன் என்னென்னா 0.2 செகண்ட்ஸ்குள்ளே இருக்கணும். சாரி 0.2 செகண்ட்ஸ் இல்லைனா 20 மில்லி செகண்ட்ஸ்குள்ளே இருக்கணும். இதுக்குள்ளே இருந்தால் நார்மல் பிஆர் இன்டர்வல். இதுக்கு மேலே இருந்தால் ப்ரொலாங்டு பிஆர் இன்டர்வல். ஓகேவா? பாக்ஸில் பார்த்தோன்னா 5 ஸ்மால் பாக்ஸஸ்குள்ளே இருக்கணும். மேக்ஸிமம் 5 ஸ்மால் பாக்ஸஸ் தான். நார்மலாக 0.12 செகண்ட்ஸாக இருக்கும் நம்மளுக்கு இசிஜிலாம் எடுத்தால். ஆனால் மேக்ஸிமம் லிமிட் என்னென்னு பார்த்தோன்னா 0.2 செகண்ட்ஸு ஆர் 20 மில்லி செகண்ட்ஸு. அடுத்து பார்த்தோன்னா ப்ரொலாங்டு பிஆர் இன்டர்வல் இருந்ததுன்னா தேர் இஸ் சம் அப்நார்மாலிட்டி இன் த கண்டக்ஷன் விச் மீன்ஸ் தட் தேர் இஸ் சம் பிளாக். அது எங்கே வேணால் இருக்கலாம். ஏட்ரியாவில் இருக்கலாம், இல்லை ஏவி நோடில் இருக்கலாம், இல்லை பண்டில் ஆஃபீஸில் இருக்கலாம். ஏவி நோடல் பிளாக்னு சொல்லுவோம். இதில் 3 டிகிரி இருக்குது. இது நான் கடைசியில் சொல்கிறேன் எப்படி பேத்தாலஜி கண்டுபிடிக்கிறதெல்லாம். ஃபஸ்ட் நான் பேசிக்ஸ்லாம் முடிச்சுட்டு எப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஏவி நோடல் பிளாக்னு சொல்லுவோம் இஃப் தேர் இஸ் அ ப்ரொலாங்டு பிஆர் இன்டர்வல். இதுவே பிஆர் இன்டர்வல் ஷார்ட்டாக இருக்குன்னா நார்மலாக 0.12 to 0.2 செகண்ட்ஸ் இருக்குமா. இப்போது 0.6 செகண்ட்ஸ் தான் இருக்குது, 0.06 செகண்ட்ஸ் தான் இருக்குது, இல்லை 0.08 செகண்ட்ஸ் தான் இருக்குன்னா 0.08 கீழே இருந்தால் சிக்னிஃபிகண்ட்டாக இட் இஸ் ரெடியூஸ்டு பிஆர் இன்டர்வல். இது எங்கே வரும்னா சீக்கிரமாக கண்டக்ட் ஆகுது. ஆனால் எஸ்ஐ நோட்லேருந்து ஏவி நோடு கண்டக்ட் ஆக நமக்கு 0.12 to 0.2 செகண்ட்ஸ் ஆகுது. இது வந்து ரொம்ப சீக்கிரமாக கண்டக்ட் ஆகிறதுனால தேர் ஷுட் பி சம் ஆல்டர்னேட்டிவ் பாத்வேன்னு சஸ்பெக்ட் பண்ணுவோம். இது ஒரே ஒரு இடத்துல தான் வரும், விச் வி கால் இட் அஸ் வுல்ஃப் பார்க்கின்சன்ஸ் ஒயிட் சிண்ட்ரோம். ஓகேவா? இப்போது நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? ரேட் பார்த்துட்டோம், ரிதம் பார்த்துட்டோம், பிஆர் இன்டர்வல் பார்த்துட்டோம், கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸும் மார்ஃபாலஜி ஆஃப் பிஏவும் சொல்லிட்டேன். அந்த பி மிட்ரேல பி பல்மினல் சொல்லிட்டேன். கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸில் வி சா வாட் இஸ் வைடு, வாட் இஸ் நேரோ ஆர் நார்மல். நார்மல்னால் நான் என்ன சொன்னேன் உனக்கு வந்துட்டு கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு இட் ஷுட் பி லெஸ் தென் 0.12 செகண்ட்ஸ்னு சொன்னேன். 0.16 செகண்ட்ஸ்க்கு மேலே இருந்ததுன்னா இட்ஸ் இஸ் அல்ட்ரா வைட். 0.12க்கு மேலே இருந்தால் விச் இஸ் வைடு. ஓகேவா? வைடு கியூஆர்எஸ். இது வந்து அல்ட்ரா வைடு கியூஆர்எஸ். இதுவே லெஸ் தென் 0.12னா நார்மல்னு சொன்னேன். நார்மலை யூ கேன் ஆல்சோ கால் இட் அஸ் நேரோ கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ். நேரோ கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே இட் இஸ் நார்மல். ஆனால் இப்போ என்னென்னா நார்மலாக இருக்குன்னு நம்ம சொல்லிட்டா சம் பேத்தாலஜிஸில் நார்மல் கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்கும், ஆனால் வேறு சேஞ்சஸ் இருக்கும் இசிஜியில். அது என்னென்னு பார்ப்போம். இப்போது நார்மல் கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ்னால் யார் ரெஸ்பான்சிபிள், நேரோ ஆர் நார்மல்னால் யார் ரெஸ்பான்சிபிள்னு பார்ப்போம். வைட்னாலும் யார் ரெஸ்பான்சிபிள் பார்ப்போம். யார் வந்து வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷனுக்கு ரெஸ்பான்சிபிள்னு பார்க்க போகிறோம். இப்போது ஒயிட் கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸில் லெஃப்ட் பண்டில் பிரான்ச்சு, ரைட் பண்டில் பிரான்ச் பிளாக்லலாம் உனக்கு என்ன வரும்? தேர் இஸ் கிரேட்டர் தென் 0.12 செகண்ட்ஸு, அதாவது ஒயிட் கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். இதுவே வென்ட்ரிகுலர் காசஸ், அதாவது வென்ட்ரிகுலர் மயோகார்டியல் செல்ஸே பம்ப் பண்ணுது, லைக் அதுவே இடியோபத்திக்காக பம்ப் பண்ணுது, பிளாக் இருக்குது மேலே, அதனால் அதுவே பம்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா கிரேட்டர் தென் 0.16 செகண்ட்ஸாக இருக்கும், அல்ட்ரா வைடாக இருக்கும். ஓகேவா? இது வந்து வைடு, இது வந்து நேரோ. ஸோ இப்போ இது எஸ்ஐ நோடாக இருந்தால் இட் இஸ் கம்ப்ளீட்லி நார்மல். இது எப்படி நான் எஸ்ஐ நோடுன்னு சொல்லுவேன்னா இப்படி இருக்கும். நார்மல் 2/2.5/2.5 ரூல் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா விச் இஸ் கால்ட் அஸ் பி வேவ்ஸ் டியூ டு எஸ்ஐ நோட். அதனால் பிரச்சனை இல்லை. இதுவே ஏட்ரியாவில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா யூ வில் கெட் பாயிண்டட் பி வேவ்ஸு, இன்வெர்டட் பி வேவ்ஸ். அதாவது பி வேவ் இப்படி இருக்காது, இப்படி இருக்கும். பி வேவ் ஒன்று இருக்கும், கியூஆர்எஸ் ஒன்று இருக்கும், டி வேவ் இருக்கும், இப்படி இருக்கும். இல்லை அப்படின்னா இன்வெர்ட்டடாக இருக்கும். அது நீ எந்த லீட்ஸில் பார்க்குறியோ இன்வெர்ட்டடாக இருக்கா இல்லை பாயிண்டடாக இருக்காங்கிறது அப்போ தெரியும். ஸோ இது எஸ்ஐ நோட்லேருந்து வருதா, இல்லை ஏட்ரியல் செல்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுதா, இல்லை ஏவி நோடு இல்லை ஜங்ஷனல் ரிதம் கான்ட்ரிபியூட் பண்ணுதா அப்படின்னு பார்க்க போகிறேன். ஏவி நோட்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுது, ஜங்ஷன்னா ஒன்றும் இல்லை. ஜங்ஷன் பிட்வீன் த ஏட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கிள் தான் வி கால் இட் அஸ் ஜங்ஷன். அது எங்கே மீட் ஆகுது அப்படின்னா ஏவி நோடில் தான் மீட் ஆகுது. ஸோ வி கால் அஸ் ஜங்ஷன் ரிதம். இது ஏன் ஏவி நோடில் வந்துட்டு உனக்கு பிவேவே இல்லைன்னா உனக்கு ஸ்டார்ட் ஆகிற ஏட்ரியமே கான்ட்ராக்ட் ஆக மாட்டேங்குது. உனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டே எங்கே இருக்குது? ஏவி நோடில் தான் இருக்குது. ஸோ உனக்கு பிவேவ்னா நமக்கு என்ன படித்தோம்? ஏட்ரியல் டீபோலரைசேஷன். இங்கே ஏட்ரியல் டீபோலரைசேஷனே இல்லை, ஏவி நோடில் இருந்தால் உனக்கு ரேட்டே ஃபயர் ஆகுது. ஸோ அப்போ வந்துட்டு உனக்கு பிவேவே இருக்காது. ஸோ நேரோவாக நார்மலாக இருந்ததுன்னா என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, சாரி என்னென்ன ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் அதை பாஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ நீ வந்துட்டு இசிஜியில் பேசிக் சொல்கிறேன். ரேட் பார்த்துட்டு, ரிதம் பார்த்துட்டு, பிஆர் இன்டர்வல் பார்த்துட்டு, பி வேவ் கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ்லாம் பார்த்துட்டு, நெக்ஸ்ட்டு எஸ்டிக் செக்மெண்ட் சேஞ்சஸ், அப்புறம் கியூஆர்எஸ் ஆக்சஸ். எஸ்டி செக்மெண்ட் சேஞ்சஸில் என்னென்ன பார்ப்பேன் அப்படின்னா ஓகே இது படியே போனேன். சரி, ஒரு இசிஜி எடுக்கிறேன். நார்மலாக ஃபஸ்ட்டு கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் தான் ஃபஸ்ட் எடுத்தோடனே எதில் பார்ப்பேன்? செகண்ட் லீடில் பார்ப்பேன், விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ரிதம் ஸ்ட்ரிப். ரிதம் ஸ்ட்ரிப்பில் பார்க்க போகிறேன். நார்மலாக வைடாக இருந்தால் யார் ரெஸ்பான்சிபிள்? வென்ட்ரிகுலர் செல்ஸாக இருந்தால் என்னென்ன இருக்கலாம்? இடியோபேத்திக் வென்ட்ரிகுலர் ரிதம் விச் இஸ் 40 to 100, சாரி 15 to 40. ஆக்சிலரேட்டட் வந்து 40 to 100. வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா வந்து கிரேட்டர் தென் 100. பீட்ஸ் வச்சு சொல்கிறேன், ரேட் வச்சு சொல்கிறேன். ஓகேவா?
நெக்ஸ்ட்டு லெஃப்ட் பண்டில் பிரான்ச் பிளாக் ரைட் பண்டில் பிரான்ச்சாக இருந்தால் உனக்கு வந்துட்டு QRS காம்ப்ளெக்ஸோட டியூரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து ஒரு சம்மரி மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு நேரோவாக இருந்தால் P வேவ் அண்ட் PR இன்டர்வலாக பார்க்க போகிறேன். P வேவ் நார்மலாக இருக்குது, சைன் ஏட்ரியல் நோடாக இருக்குன்னா நார்மல் மார்ஃபாலஜி, சைனஸ் இருக்க இருந்தால் வி கால் இட் அஸ் நார்மல். இல்லை அப்நார்மல் மார்ஃபாலஜி பீக்கிங்காக இருக்குது இல்லை இன்வெர்ட்டடாக இருக்குது அப்படின்னா விச் இஸ் பிகாஸ் ஆஃப் ஏட்ரியல் செல்ஸ். ஏட்ரியாலேருந்து வருது, ஏட்ரியா தான் ஃபயர் பண்ணுது, நாட் எஸ்ஐ நோடு. அடுத்து வந்து PR செக்மெண்ட் பார்க்க போகிறேன். PR செக்மெண்ட் ஏன் பார்க்குற அப்படின்னா அதுதான் டைம் டேக்கன் ஃபார் இம்பல்ஸ் டு ரீச் ஃப்ரம் எஸ்ஐ நோட் டு AV நோடு. ஸோ இது ப்ரொலாங் ஆச்சுன்னா தேர் இஸ் சம் பிளாக் இன் பிட்வீன் த எஸ்ஐ நோட் அண்ட் AV நோட். ஓகே நெக்ஸ்ட் என்ன PR இன்டர்வல் கம்மியாக இருந்தால் உல்ஃப் பார்க்கின்சன் ஒயிட் சிண்ட்ரோம் வந்து நீங்கள் சஸ்பெக்ட் பண்ண போகிறேன். அதை எப்படி கண்டுபிடிக்கணும் கடைசியில் சொல்கிறேன். பின்னாடி எல்லாமே நான் கடைசியில் சொல்கிறேன். எப்படி நம்ம ECG பார்ப்போம்னு கடைசியில் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். இப்போதைக்கு பேசிக்காக தியரிட்டிக்கலாக என்ன தெரியுமோ அதை நான் சொல்லிட்டு இருக்கேன். P வேவ் ஆப்சென்ட்டாக இருந்தால் ஜங்ஷன் ரிதம் இல்லை AV நோடல் ரிதம். ஏன்னா AV நோட் தான் ஃபயர் பண்ணுது, எஸ்ஐ நோட ஏட்ரியமோ கிடையாது. ஆஃப்டர் சைனஸ் ரிதம் லுக் ஃபார் RR இன்டர்வல். எதுக்கு நம்ம RR இன்டர்வல் பார்க்குறோம்? ரிதம் நார்மலாக இருக்குன்னா ரேட் கண்டுபிடிக்க போகிறோம். ரேட் எப்படி கண்டுபிடிப்போம்? 1500 பை நம்பர் ஆஃப் ஸ்மால் பாக்ஸஸ் வச்சு ரேட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ECG பார்த்தேன், அதில் 22, அதை வச்சு நான் வந்து நார்மல் சைனஸ் ரேட்டுன்னு கண்டுபிடிச்சேன். இதுவே இது வந்து நீ ஸ்மால் பாக்ஸஸ் தானே பார்க்குற, இதுவே நீ லார்ஜ் பாக்ஸஸ் கூட பார்க்கலாம். ஆனால் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் லார்ஜ் பாக்ஸஸ், ஏன்னா உனக்கு வேரியேஷன்ஸ் தெரியாது. ரிதம் நீ ஸ்மால் பாக்ஸஸ் பார்க்கும்போது உனக்கு ரெகுலாரிட்டி நீ அங்கேயே கால்குலேட் பண்ணிடலாம். 22 ஸ்மால் பாக்ஸ் இருக்குது, அடுத்ததில் 24 இருக்குது, அடுத்ததில் 30 இருக்குது, அப்படின்னா இர்ரெகுலர். இதுவே நீ லார்ஜ் பாக்ஸஸ் அவ்வளோ பெருசாக என்னால் இது பண்ண முடியாது. எப்படி சொல்கிறேன்னா லார்ஜ் பாக்ஸஸ் வச்சு சொல்கிறேன். இப்போது இந்த ECGயில் பாரு 1 2 3 லார்ஜ் பாக்ஸ் இருக்கா. ஸோ நான் 300ஆல் டிவைட் பண்ணுவேன். ஸ்மால் பாக்ஸ்னால் 1500 டிவைடட் பை ஸ்மால் பாக்ஸ், ஓகேவா. ஆனால் ஸ்மால் பாக்ஸ் லார்ஜ் பாக்ஸ் பார்த்தோன்னா ஒரு லார்ஜ் பாக்ஸில் 5 ஸ்மால் பாக்ஸ் இருக்குது. அப்போ ஒரு ஸ்மால் பாக்ஸை நீ லார்ஜ் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணனா 1/5 ஆஃப் லார்ஜ் பாக்ஸ் தானே ஒரு ஸ்மால் பாக்ஸு, லார்ஜ் பாக்ஸ். ஓகே, ஸோ விச் மீன்ஸ் $300 நீ வந்துட்டு டிவைட் பண்ணணும் லார்ஜ் பாக்ஸாக இருந்ததுன்னா. ஓகே, இப்போது 1 2 3 3 லார்ஜ் பாக்ஸ் இருக்குது. ஸோ $300 டிவைட் பண்ணும்போது 300 டிவைடட் பை 3 100. இதுவே நீ ஸ்மால் பாக்ஸ் போட்டாலும் அதே தான் வரும். 1500 டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்மால் பாக்ஸஸ் பாரு, 5 10 15 டிவைட் பண்ணுறேன், எவ்வளோ வருது? அதே 100 தான் வரும். ரேட்டில் பெருசாக மாற்றம் இருக்காது. ஆனால் நம்ம லார்ஜ் பாக்ஸ் எடுக்க மாட்டோம், ஏன்னா நம்ம ரெகுலாரிட்டியும் பார்க்கணுன்னா ஸ்மால் பாக்ஸ் தான் மோஸ்ட்டாக பார்க்கணும். ஸோ ஃபார்முலா சேஞ்ச் ஆகும் லார்ஜ் பாக்ஸுக்கும் ஸ்மால் பாக்ஸுக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ ஸ்மால் பாக்ஸ் வச்சு பார்த்துட்டேன். இது நான் சொன்னது தான். வென்ட்ரிகுலர் ரேட்டை வச்சு நீ இடியோபேத்திக்கா இல்லை ஆக்சிலேட்டரா இல்லை டாக்கி கிடையாவான்னு பார்க்க போகிறேன். அடுத்து என்ன பார்த்துருக்கோம்? எல்லாமே பார்த்தோமா. ரேட் ரிதம், PR இன்டர்வல், மார்ஃபாலஜி, ST செக்மெண்ட் சேஞ்சஸ் நான் சொல்கிறேன். QRS ஆக்சஸ் சொல்லித்தரேன் இப்போ, ஓகேவா. ஸோ இது பாரு, லார்ஜ் பாக்ஸஸ்னால் 300, ஸ்மால் பாக்ஸஸ்னால் 500. ஓகே, வில் கோ டு ஆக்சிஸ் நோ. ஸோ நேற்று நான் சொன்னேன் தெரியுமா, ஆக்சிஸை வந்து நீ டிட்டர்மைன் பண்ணுறது ECGயில் எப்படின்னு சொல்கிறேன். பேசிக்காக லீட் 1 வந்து இந்த டேரெக்ஷனில் இருக்கும், AVF கீழே இருக்கும், 2 தான் மீன் 59 டிகிரி, ஆனால் 16 போட்டிருக்கீங்க. 59 டிகிரி ஆல்மோஸ்ட் 60 டிகிரி. ஸோ வி டேக் 2S ரிதம் ஸ்ட்ரிப் ஆர் கார்டியாக் ஆக்சஸ். அதுக்கப்புறம் இது வந்து இதில் இது 180 டிகிரி. இது வந்து AVR, இது AVL, இது வந்து 3 AVF, அண்ட் இது லீட் 1, இது லீட் 2, இது ஓகே லீட் 3 இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இப்படி வரைஞ்சிருக்க இதுதான். இது ஆக்சுவலாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது இது 0 to 90 இருந்தால் வி கால்ட் அஸ் நார்மல் ஆக்சிஸ் ECG அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக வி டேக் இட் அஸ் -32 + 120 நார்மல். இதுவே இங்கே -0 to -30 இருந்தால் லெஃப்ட் வேர்ட் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ரைட் வேர்ட் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். இது புக் டு புக் மாறும். சில டாக்டர்ஸ் வேறு மாதிரி சொல்லுவாங்க, சில டாக்டர்ஸ் வேறு மாதிரி சொல்லுவாங்க. சம் பீப்புள் கன்சிடர் திஸ் ஹோல் திங் அஸ் நார்மல். அதுக்கப்புறம் இஃப் இட் இஸ் மோர் தென் 120 அப்படின்னா ரைட் ஆக்சிஸ் டீவியேஷன்னு சொல்லுவோம். இது லெஸ் தென் -30 இருந்தால் வி கால்ட் அஸ் லெஃப்ட் ஆக்சிஸ் டீவியேஷன். இதெல்லாம் டீவியேஷன், இதெல்லாம் டுவர்ட்ஸ் ஆக்சிஸ், ரைட் வேர்ட் ஆக்சிஸ், லெஃப்ட் வேர்ட் ஆக்சிஸ். இது நார்மல் ஆக்சிஸ்.
இது கம்ப்ளீட்லி ஆப்போசிட் ஆக்சிஸ். இது வந்து வி கால் இட் அஸ் நோ மேன் ஜோன் இந்த இடம், ஆர் நார்த் வெஸ்ட் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம், நோ மேன் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை எக்ஸ்ட்ரீம் ஆக்சிஸ் டீவியேஷன்னா இந்த குவாட்ரண்ட். ஸோ இப்போ இந்த ஆக்சிஸ்னால் என்னென்னா உன் கார்டியாக் ஆக்டிவிட்டி, அதாவது ஹார்ட்டில் இருக்க எல்லா வெக்டர்ஸையும் ஆட் பண்ணி கடைசியில் ஒரு மீன் வெக்டர் வரும்ல, அதுதான் வி கால் இட் அஸ் கார்டியாக் வெக்டர் ஆர் கார்டியாக் ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸ் வந்து ஷுட் பி பிட்வீன் 0 to 90 degree அக்கார்டிங் டு ஆல் த ஐடியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஹார்ட். அந்த எஸ்ஐ நோட்லேருந்து எல்லா ஃபங்க்ஷன், எல்லா எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்துட்டு நார்மலாக இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும், 0 to 90 degree. சப்போஸ் இஃப் தேர் இஸ் எக்ஸ்ட்ரீம் ஆக்சிஸ் டிவியேஷனா இட் இஸ் அசோசியேட்டட் வித் சம் பேத்தாலஜி. ஒன்று அரித்மியாவாக இருக்கலாம், இல்லை எலக்ட்ரோலைட் அப்னார்மாலிட்டிஸாக இருக்கலாம், இல்லை இஸ்கீமியாக இருக்கலாம். ஸோ இந்த ஆக்சிஸ் டிவியேஷன் ரைட் வேர்ட்ஸாக இருக்குன்னா யூ சஸ்பெக்ட் ரைட் ஹைப்பர்ட்ராஃபி, ரைட் ஹார்ட் ஹைப்பர்ட்ராஃபி இருக்குன்னு பார்ப்பேன், இல்லை வேறு ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருக்கான்னு பார்ப்பேன். இதுவே லெஃப்ட் ஆக்சிஸ் டீவியேஷனாக இருக்குன்னா லெஃப்ட் வேர்டு ஹைப்பர்ட்ராஃபி தான் மோஸ்ட் காமன் காஸாக இருக்கும். சிஸ்டமிக் ஹைப்பர் டென்ஷன் சஸ்பெக்ட் பண்ணுவேன், இல்லை ரீனல் காசு சிகேடி ஏதாவது இருக்கான்னு பார்ப்பேன், இல்லை எலக்ட்ரோலைட் அப்னார்மாலிட்டிஸ் இருக்கான்னு பார்ப்பேன், இல்லை இஸ்கீமியா இருக்கான்னு பார்ப்பேன். இதெல்லாம் தான் ரீசன்ஸ் ஃபார் டீவியேஷன் இருக்குன்னா இந்த ECG இஸ் அப்நார்மல்.